எந்த டிவோர்ஸ் ஸ்டோரியில்னாலும் ஒரு ஹீரோ வந்துட்டு இருப்பாங்க, ஒரு வில்லன் வந்துட்டு இருப்பாங்க. அது ஹீரோ என்ன செஞ்சாலும், வில்லன் என்ன செஞ்சாலும், யாருக்கு அழ தெரியுமோ, அவங்க தான் ஹீரோவா இருப்பாங்க. யாரு அழாம, இதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி இருப்பீங்களோ, அவங்க தான் கதையில வில்லனா இருப்பாங்க. இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, ஏன்னா கொஞ்சம் பேர் பார்ட்டி வைப்பாங்க. கொஞ்சம் பேர் தங்களை விட்டா பேரண்ட் இல்லைன்னு இருப்பாங்க. பட் அதே நேரம் பிள்ளைங்கள் வளரப்போது அவங்களுக்கு பிள்ளைங்களை பற்றி ஒன்றும் தெரியாது. ஒரு மாதிரி பேரை ஞாபகத்தில் வச்சுருந்தவங்க, ஒரு மாதிரி டேட் ஆஃப் பர்த் ஞாபகத்தில் வச்சுருந்தவங்க, அதால் ஆக்க சொல்லுவாங்க, ஓ அவங்க நல்ல பேரண்ட்டு. மிச்சம் ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க பிள்ளை அவங்களுக்கு முன்னால் சோகமாக இருந்தாலே தெரியாது அவங்களுக்கு. அண்ட் தட்ஸ் நாட் அது கன பேருக்கு அந்த எமோஷ்னல் மெச்சூரிட்டி இல்லை. கன பேருக்கு மெச்சூரிட்டியே இல்லை. எமோஷ்னல் மெச்சூரிட்டி அங்கே இருக்க போகுது. ஆனால் எங்கிற சொசைட்டியில் நீங்கள் காசு வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பிள்ளைங்களுக்கு பார்ட்டி வச்சிங்கன்னா, நீங்கள் அழத்தொடங்கினீங்கன்னா, தென் அந்த கதையில் நீங்கள் தான் ஹீரோ. ஆனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன் தெரியுமே, நான் நல்ல வடிவா வில்லனாக இருக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் வில்லனாக இருந்து கொண்டு எனக்கு தெரியும் நான் என்ன மாதிரி பேரண்ட்டு. எனக்கு தெரியும் மற்றவங்களை என்ன மாதிரி பேரண்ட்டு. எனக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த பாட்டில் பிள்ளைங்களை வளர்த்தினான்ட்டு. எனக்கு தெரியும் வேலைக்கு போயிட்டு கடனை வேண்டி கொண்டு வந்து காசு கொடுத்தோன்னே it doesn't make you the better parent. வீட்டில் இருந்தோன்னே it doesn't make you the better parent. ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு புது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு it doesn't make you the better parent. என்ன கடனை வேண்டி கொண்டு ஆக்களுக்கு பாட்டி வைக்க தெரியும், அவ்வளோதான்.